சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, டேட், டைமிங் அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பத்தியும் சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்ப்ல மதிஷா பத்ரனாவோட பழைய போலிங் ஆக்ஷன் போட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் பத்தி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா ஆனீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள கைஸ் ஐபிஎல் 2025 ஒரு சில முக்கியமான ஃபர்ஸ்ட் பார்த்ததான். அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட புது கேப்டனா அக்ஷர் பட்டேலை நியமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்ல இருந்து தான் அக்ஷர் பட்டேல் தான் டெல்லி கேபிட்டல்ஸை கேப்டன்சி பண்ண போறாருன்னு. இது அவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெல்லிக்கு பல சீசன்ஸா விளையாட்டு இருக்காரு. நல்லா விளையாட்டுருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ் இந்தியா நீங்க நல்லா பண்றாரு அக்ஷர் பட்டேல். அதனால அவரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கேப்டனா நியமிச்சிருக்காங்க. கேஎல் ராகுல் என்னதான் இருந்தாலும் அவர் கேப்டன்சி பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்கோசம் இப்ப அக்ஷர் பட்டேல் கேப்டன் ஆயிருக்காங்க. பாபம் டெல்லி கேபிட்டல்ஸ் அக்ஷர் பட்டேல் கேப்டன்சில என்ன பண்றாங்கன்னு. கைஸ் அடுத்ததா சிஎஸ்கே மோத போற மேட்ச் 23 மார்ச் நடக்க போது. கிட்டத்தட்ட இன்னொரு 7 நாள் தான் கைஸ் இருக்கு இனில இருந்து கரெக்டா. அடுத்த சண்டே சிஎஸ்கேவும் எம்ஐயும் நைட்டு மோத போறாங்க கைஸ். கிட்டத்தட்ட பார்த்தா வெறும் 6 நாள்லயே வச்சுக்கோங்களேன். அதுக்கான டிக்கெட்ஸை பொறுத்தவரையும் டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோல சொன்னதுதான். அவங்களே பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன்ன்ற மாதிரி டிக்கெட்ஸ் போட்டிருந்தாங்க. சிஎஸ்கே தரப்புல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டிக்கெட்ஸ் கம்மிங் ஜூன் வரப்போது போய் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க டைம் போட்டிருந்தாங்க. நானுமே பண்ணி வச்சு அதை பண்ணாதவங்க போய் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். கொஞ்சம் ஏன்னா நம்ம டிக்கெட்ஸை போய் டேரக்டா நீங்க டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ ஆப்பில் புக் பண்ண போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும். மேபி நீங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா உங்களுக்கு உள்ள போக வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ எல்லாம் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்க்கான டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, அண்ட் டைமிங் எல்லாமே இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஜொமேட்டோ பை டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, அண்ட் அதாவது வர வெனஸ்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இருக்குல்ல 19ஆம் தேதி மார்ச் பார்த்தீங்கன்னா 10:15 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்க்கான டிக்கெட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. யுவர் பேல் நோட்டிபிகேஷனை போய் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். முதல்ல டிக்கெட் ரிலீஸ் பண்ண உடனே நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கைஸ். அகைன் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வர புதன்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா 10:15 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்க்கான டிக்கெட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜொமேட்டோ பை இது டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தவிர சிஎஸ்கே வெப்சைட் மூலியமாவும் நீங்க உள்ள போய் அதுல போய் புக் பண்ணலாம். அண்ட் கைஸ் அண்ட் ஒரு விஷயம் சொல்றேன், வேற எந்த ஒரு லிங்க்குமே கிளிக் பண்ணி உள்ள போய் டிக்கெட் புக் பண்றதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. லேட்டஸ்டா நீங்க பாத்துருப்பீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா கேட்கும் போது இதுவா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல வர ஆடை பார்த்து நிறைய பேர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணி கிட்டத்தட்ட 2 lakhs மேல பாத்தீங்கன்னா இது பண்றாங்க, லாஸ் ஆயிருக்கு. அதனால சொல்றேன், அந்த அபிஷியல் லிங்க்ஸை தவிர வேற எந்த லிங்க்குமே கிளிக் பண்ணி உள்ள போய் டிக்கெட்ஸ் புக் பண்ணாதீங்க. சிஎஸ்கேக்கு டிக்கெட் புக் பண்ற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்னா ஜொமேட்டோ பை டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல மட்டும் தான் சிஎஸ்கே டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். மற்ற தவிர அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு எந்த ஒரு லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு இன்ஸ்டாகிராம் வர ஆட்ஸை பார்த்து ரன் ஆகிற ஆட்ஸை பார்த்து அது நீங்க போய் டிக்கெட் புக் பண்ண வேணாம். அபிஷியல் லிங்க்ஸ்ல மட்டும் போய் டிக்கெட் புக் பண்ணுங்க. உங்களோட மணி நீங்க தான் சேவ் பண்ணணும். அதனால கண்டிப்பா பாருங்க அண்ட் ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஒரு 4-5 சிஸ்டம் ஆன் பண்ணி வைங்க, போன்லயே கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் எதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிடைக்காம போயிடும், ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். அண்ட் சீசன்ல ஏதாச்சும் ஒரு மேட்ச்க்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா போயிடுமா பார்க்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். போக முடிஞ்சா நம்ம சேனல்ல vlogs பாப்போம், ட்ரை பண்ணி என்ன நடக்குது. அடுத்ததா வண்டார் கைஸ் ஜெமி ஓவர்டன் லேட்டஸ்டா பார்த்தா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருந்தாரு. ஸ்டோரியில இந்த மாதிரி நான் சென்னை கிளம்பிட்டேன் மாரி ஃபைனலா அவர் நேத்து சென்னை சூப்பர் கிங்ஸோட பிராக்டிஸ் கேம்ப் அட்டென்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் கேம்ப் அட் அன்புடன்ன நேத்து தான் ஜெமி ஓவர்டன் அட்டென்ட் பண்ணிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு கைஸ். ஜெமி ஓவர்டன் வந்தாச்சு. இன்னும் ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் வர வேண்டியது இருக்கு. ஒரு சாம் கரன், ரச்சின் ரவீந்திரா, டபன் கன்வி, நூர் அகமது இவங்க 4 பேர் தான் என்ன டீமோட ஜாயின் பண்ண மாதிரி இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அவங்களும் கூடி சீக்கிரத்துல பார்த்தா டீமோட ஜாயின் பண்ணுவாங்க. அடுத்ததான் மதிஷா பத்திரனா, அவரோட ரீசென்ட் ஃபார்ம் அந்த அளவு பெட்டரா இல்ல கைஸ் சொல்லணும். அவர் ரீசெண்டா சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்ப்ல ஜாயின் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட பவுலிங் ஆக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு, நம்மளுக்கே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணாரு. அங்க இருந்து அவர் இன்ஜூர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த ஆங்கிலே சேஞ்ச் பண்ணாரு. ஆனா அது அவருக்கே பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆன மாதிரி தான் கைஸ் இருக்கு. நிறைய மேட்ச்ல அடி வாங்கினாரு. ஆனா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இது ஐபிஎல் 2023ல பார்த்தீங்கன்னா அவர் போட்ட ஆக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அம்பையருக்கு கொஞ்சம் கீழே இருந்து வருது. இது ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா SA20ல போலிங் போட்டது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஐ அப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ற பேர் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ல வரும். ஆனா இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா நீங்க சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப்ல அவர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால போலிங் போட்டிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட பழைய ஆக்ஷன் வந்த மாதிரி தான் தெரியும். பத்திரா நான் சிஎஸ்கே கேம்ப்ல போலிங் போற மாதிரி எந்த ஒரு வீடியோ கிளிப்ஸ் கைஸ் வரல. அது ரிலீஸ் பண்ணா சிஎஸ்கே குடிஹிட்ல அந்த வீடியோ கிளிப்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கப்பா. அண்ட் அதை தவிர அன்ஷல் கம்போஜி சேர்ந்து அவர் ஒர்க் பண்ற மாதிரி இந்த ஒரு வீடியோ கிளிப் கிடைச்சிச்சு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சார் ராக் ஸ்டார் ரவீந்தர் ஜடேஜா அவரோட பேட்டிங் கிளிப்ஸை பாருங்க கைஸ். அண்ட் வேற லெவல்ல ஜட்டு கலக்கிட்டு இருக்காரு சிஎஸ்கேயோட பிராக்டிஸ்ல. தல தோனி ரீசெண்டா டெல்லி போயிட்டு இருந்தாரு. அதை முடிச்சுட்டு இப்ப வந்து சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல வேற லெவலில் ஷாட் பிளே பண்ணிருக்காரு. கைஸ் சும்மா வந்து அசால்ட்டா நின்று அசால்ட்டா அடிச்சுட்டு போறாரு அந்த ஒரு புல் ஷாட்டை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சங்கர் இருக்காருல, விஜய் சங்கரோட ஒரு சில பேட்டிங் கிளிப்ஸை பாருங்க சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப்ல.
கைஸ் முகேஷ் சௌத்ரி த பவுலர் நம்மளுக்கு தெரியும். ஆனா முகேஷ் ஸ்டார்க் த பேட்டரை தெரியாதுல. அண்ட் வேற லெவல்ல கலக்கிருக்காரு. அவர் ரீசெண்டாவே கூட பார்த்தா இந்த மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல அடிச்சிருக்காரு. ஆனா இப்ப சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல பேட்டிங்ல கலக்கிருக்கா போல மனுஷன். அந்த வீடியோ கிளிப் தான் பாருங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி அடிச்சிருக்காரு. முகேஷ் சௌத்ரியை பார்க்கும்போது ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் கைஸ் எடுத்து பேட்டிங் டீசெண்டா விளையாடுறாரு. கைஸ் முகேஷ் சௌத்ரி நல்லா தான் பேட்டிங் விளையாடுறாரு. பவுலிங்குமே நல்லா பண்றாரு. ஆனா இவருக்கு சிஎஸ்கே வாய்ப்பு கிடைக்குமா கேட்டா டவுட்ஃபுல் தான் சொல்லணும். ஏன்னா சிஎஸ்கே டீம் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவர் உள்ள கொண்டு வரணும்னா யாருக்காச்சும் இன்ஜுரி ஆனா மேபி முகேஷ் சௌத்ரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்துட்டு மறக்காம எல்லோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இணைய சந்திக்கும் வரை உங்களது வீடியோ பெறுவது நான் உங்கள் ஹரி.